அந்த விஸ்வஜித் யாகத்தை பத்தி அதர்வண வேதத்துல நிறைய குறிப்பிட்டிருக்கு. என்னன்னா, அந்த யாகத்தை ஒருத்தர் செஞ்சு அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை எடுத்து ஒருத்தன் போரிட்டான்னா அவனை எதிர்த்து யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கறத அந்த யாகத்தினுடைய சிறப்பு. அவர் அந்த யாகத்தை செஞ்சு சுவாகா சுவாகா சுவாகான்னு போட போட அதுல இருந்து சிங்க கொடி, தங்கத்தேர், பச்சை குதிரைகள், தங்க வில், தங்க கவசம் அப்படின்னு ஒண்ணுன்னா வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் மகாபலிக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம ராமபிரான் எப்படி ராமாயணத்துல சேது கரையில விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தாரோ அது போல சுக்ராச்சாரியார் மகாபலிக்கு அந்த இடத்திலேயே நான் உனக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன், 3 உலகத்துக்கும் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லி உன்னை வெல்ல யாரும் கிடையாது, நீ வெற்றியோட திரும்புவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கும் கையில கொடுக்கிறார். உடனே அவரு குருவை வணங்கிட்டு தன்னுடைய பித்ருவை நினைத்து மனமா